நானும் யோசிக்கிறேன். என்னுடைய அனுபவங்கள ஐயா கிட்ட எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, என்னுடைய 21வது வயதில 94ல தொடங்கி இந்த செகண்ட் வரைக்கும் அனுபவமா தான் இருக்கு. அந்த அனுபவத்த தவிர ஏதாவது கேப் கிடைச்சா நம்ம மத்தத அனுபவம்னு சொல்லலாம். அந்த வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே அவங்க தான் வாழ வைக்கிறாங்கன்னும்போது அனுபவம் என்னத்த சொல்றது? பரதுரிய அனுபவம் குருதுரிய பதமம் பகம் பகாதீத விமலம். இது கொஞ்சம் உயர்வு நவிர்ச்சியா கூட தோணும். நீங்க சொல்லாம இருக்கிறதுக்காக இந்த மாரி பேசுறீங்கன்னு சொல்லலாம். ஆனா உண்மைதான். 2வது ஓரளவுக்கு கொஞ்சம் நம்புறா மாரி தான் இருக்கும். உண்மையில நம்ம சொல்ல போம்போது சர்வ நிச்சயமா நம்பவே முடியாது. ஏன்னா பரஞ்சோதி பாபா நிகழ்த்தின விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்குமே நம்ப முடியாதது அப்படின்றதுல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம மனம் நம்ப மறுக்கிற, நம்ப துணியாத விஷயங்கள்லாம் கூட நெறைய பக்தர்கள் வாழ்க்கையில அது நடந்திருக்கு. இன்னொன்னு ஒரு அனுபவம் அப்படின்றது வந்து ஒரு பூவா கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் வாய்க்குது. அது ஒரு பூவா இருக்கும். அது அப்படியே இருக்கும்பொழுது அது காயா மாறும், கனியாக மாறும். அந்த அனுபவத்தை சொல்லும்பொழுது என்னன்னா, அந்த பூ உதிர்ந்துருது. அது கனியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஆயிடுது. அந்த வகையில சில சில அனுபவங்களை மற்றவர்களுக்கும் அது போய் சேரணுன்றதுக்காக நம்ம சொல்லலாம். சில அனுபவங்கள் வந்து நம்மளால வந்து முழுமையா சொல்ல முடியாது. சில அனுபவங்கள நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கேமரா ஸ்டார்ட் பண்ண உடனே வரவே வராது. அப்ப அதுக்கு மீனிங் என்னன்னா, நம்மளுடைய ஆழ் மனசுல நம்மளுடைய ஆன்மா உணர்ந்த விஷயங்கள பேசுற அளவுக்கு மனசுக்கு இன்னுமே இணைப்பு கிடைக்கல. நமக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சு நமக்கே புரியல. அப்புறம் எப்படி நம்ம விளக்க முடியும்? அப்போ நமக்குள்ளேயே அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. நம்மளுடைய மேல் மனதும், ஆழ் மனதும் தொடர்பு இல்லாம இருக்கு. அந்த தொடர்பை ஏற்படுத்துறவர் தான் குரு. அப்போ உங்களுடைய அலைமனமும், நிலை மனமும் ஒன்றானால், அப்போ குரு அருள் வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில பரஞ்சோதி பாபாவுடைய அருள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த நாள் 2011ஆம் வருடம் ஆடி மாதம் முதல் தேதி, அதற்கு முன்பாக, அதாவது ஆணியுடைய கடைசி தேதி வந்து இரவு மிகச்சரியாக 1:30 மணி அளவில் ஐயா வந்து ஜீவ சமாதி நிலையை அடைஞ்சாங்க. என்னை கேட்டால் அந்த உண்மை சொல்லப்போனால் ஐயா எந்த நிலையை அடைந்தார், ஜீவ சமாதி நிலையை அடைந்தார் அது கூட சொல்ல முடியாது. ஏன்னா நான் பார்க்கும்போது வந்து அவர் ஜீவ சமாதி நிலையில் தான் இருக்கிறார். நான் பார்க்கும்போதே உயிருள்ள ஒரு மனித வடிவ சிலையாக தான் அவர் இருந்தார். அவர் யாரையும் பார்த்து வாங்கப்பா சாப்பிட்டீங்களா, வீட்டில் என்ன விசேஷம், அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய சகஜ பாவத்தில் இல்லை. 24 மணி நேரமும் அவர் வாய் அசைந்து கொண்டே இருக்கும். அவர் ஒரு யாகத்தில் இருப்பார், ஒரு தவத்தில் இருப்பார். இரவெல்லாம் நான் பார்ப்பேன், இரவெல்லாம் பார்த்த வானத்தை பார்த்து ஏதோ பேசிட்டு தான் இருப்பார். ஒரு கால் அப்படி நின்னார்னா அப்படியே வந்து 3-4 நாள் நின்றுட்டே இருப்பார். வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மழையை பார்த்துட்டு 4 நாளாக பெஞ்ச மழையில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். நாங்களாம் ஓரமாக நிற்கிறோம். நீ போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் வான்னு சொன்னார். யார் சொல்கிறான்னு பார்த்தா மழையை பார்த்து சொல்லியிருக்கார். ஒரு 10 செகண்டில் மழை நின்றுடுச்சு. 4 நாளாக பெஞ்சிக்கிட்டே இருக்கிற மழை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 94வது வருஷம் இல்லை 95, ஏதாவது ஒரு 94 தான் நினைக்கிறேன். மிகச்சரியாக மறுநாள் சாயந்தரம் அந்த மழை வந்தது. நான் இப்போ பார்க்குறேன், யார் இவர்? இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய இவர் அந்த இயற்கையோடு இயற்கையாக இருக்கிறார். மழையை நிறுத்தக்கூடிய, மழையை மீண்டும் வரவழைக்கக்கூடிய அவரால் அந்த மழையிலேருந்து ஒதுங்கிலாம் இல்லை. அவர் மழையோடு மழையாக இருந்தார், வெயிலோடு வெயிலாக இருந்தார். அப்போது ஐயாவுக்கு ஒரு பாடல் நான் எழுதியிருக்கேன். அந்த பாட்டில் கூட ஊர் துறந்து பேர் துறந்து உறவில் நான் தான் துறந்து தேரோடும் வட பழனி வீதியில வெயிலோடும் மழையோடும் புயலோடும் பனியோடும் ஊர்காக்க ஒரு காலில் நின்னவரே 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 அந்த சின்னவரே போற்றுகிற மன்னவரே நித்தமும் சித்தமுருக்கி பத்தியமா நின்னவரே உத்தம சித்தனில்லாமும் பாதம் தேடு நாங்க நித்தமும் சித்தமுருக்கி பத்தியமா நின்னவரே உத்தம சித்தனில்லாம் தேடுகிற புத்தகமே நிச்சயமா சொல்ல போனா தெய்வமே நீதாயா சத்தியமா சொல்ல போனா உன் போல சாமி இல்ல
நித்தமும் சித்தமுருக்கி பத்தியமா நின்னவரே, உத்தம சித்தனில்லா தேடுகிற புத்தகமே. 94ல் இரவெல்லாம் ஐயா நின்றுட்டே இருப்பார். நடு இரவில் இளையராஜா கூட வருவார், ரஜினிகாந்த் வருவார். அவங்களாம் கார் கண்ணாடி மூடிட்டு அப்படியே இருப்பாங்க. ட்ரம் சிவமணி அண்ணன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கும், காலில் கட்டிட்டு நைட்டெல்லாம் வாசிச்சிட்டே இருப்பார். நானும் பக்கத்தில் இருப்பேன். எனக்கு அப்போ அவர் தெரியாது, ஒரு ஃபெமிலியர் ட்ரம்மர்னு தெரியாது. வணக்கம்னு சொல்லிட்டு இருப்பேன். அவர் எவ்வளோ நேரம் வாசிக்கிறாருன்னு தெரியாது. விடிகாலம்லாம் வாசிச்சிட்டே இருப்பார். எங்கே ஐயா நின்னாலும் அங்கே அப்படியே பக்கத்தில் உட்காந்துருவார். திடீர்னு பார்த்தா கிளம்பிடுவார், ஆட்டோ வந்துடும், கிளம்பிடுவார். அப்போல்லாம் ஐயா வந்து உறங்கவே மாட்டார், நின்றுட்டே இருப்பார். அப்படியே ஏதாவது பார்த்து பேசுவார். இப்படி பல இரவுகள் போகும். யார் வராங்க, யார் பார்க்குறாங்க, யார் போகிறாங்க, ஒன்றுமே தெரியாது. சமபாவம். ஓம் அபேத பதையே நமோன் நமகன் பாமன் சுவாமி சொல்வார். அபேதம் அது என்ன பாப்பா ஐயா தான். பேதம் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். அது எல்லா ஜீவனும் ஒருத்தங்க சமமாக பார்க்குறாங்கன்னா அது அது ஐயா தான் நான் பார்த்தேன். அந்த மாதிரி அவங்களுடைய எந்த ஒரு தன்மையினாலையும் வந்து அவர் இப்படி அப்படிலாம் பார்க்க மாட்டார். கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நலமளிக்கும் நலமே, எல்லார்க்கும் பொதுவில் நடமிடுகின்ற மணியே, ஐயனே என் இன்னுரையை நீயும் ஏன்று அருளே. இன்னிசை, ஐயனே என் இன்னிசை, வள்ளல் பெருமான் எழுதியிருப்பாரு. இந்த பாடல் வரிகள் எனக்கு சரியா தெரியல. அதில் சொல்லுவார், நல்லாருக்கும் பொல்லாருக்கும், உலகத்திலே உத்தமமான ஒருத்தர் வந்தாலும் அவருக்கும் ஒரே மாதிரி தான். இரவில் வேறு யாருன்னா குடிச்சிட்டு வந்து அமகலம் பண்ணி ஏதாவது பேசுவாங்க, திட்டுவாங்க, அவங்களையும் வந்து ஐயா ஒரே மாதிரி தான் பார்ப்பார். ஏன்னா இறைவன். அப்போ அந்த இறைவன் அவருடைய ஒரே நோக்கம் நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை வெளிக்கொணர்வது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை வெளியே வந்ததுன்னா நம்ம எதுக்காக பிறந்தோமோ அந்த அந்த பிறப்பு வந்து எய்து. எல்லா மகான்களுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மகான் ஆகிறாரு, தெய்வீக நிலை அடைகிறாருன்னா அவரை நம்ம வணங்குறோம் போயிட்டு. அவர்கள் வணங்கப்படுகிறார்கள், பூசிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஆலயம் எழும்புது, அங்கே பூஜைகள் நடக்குது. ஆனால் அதனுடைய தன்மை என்ன? பட் ஒரு மகானை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை வெளியே வரணும். அதை தான் அவங்க விரும்புறது. நீங்கள் சுயம் தெய்வீகமாக மாறணும். ஒவ்வொரு ஜீவசமாதி பீடமும் தன்னுணர்வு பொங்கக்கூடிய இடங்கள். ஒரு ஜீவன் மிகவும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் ஜீவசமாதி நிலை. நான் நண்பருக்கு காலில் கூட சொன்னேன், இது உங்கள் வீடு, எப்போவுமே நீங்கள் வரலாம், ரத்தன் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இங்கே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, அன்புனால, பொறுப்பான ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்குனால நம்ம எல்லாருக்குமே குடும்பமாக தான் நம்ம இருப்போம். அப்போது அன்புனால நம்ம எல்லாருமே நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் சொந்தம் தான். வீடு பேரு அடைவது எப்படி? விட்டா வீடு, பெறுவது பேர். என்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டேன் இறைவன்கிட்ட. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் இறைவா, இதெல்லாம் மட்டும் நீங்கள் பாருங்கன்றது தான் வழிபாடு. முழு பொறுப்பையும் விட்டுட்டா, மொத்தத்தையும் உங்ககிட்ட விட்டுட்டேன்பா, டோட்டல் சரண்டர். அதுக்கு பேர் தான் வீடு பேர். என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, என் தாய் உன்னால் வாழுகின்றேன். அப்போ விடு என்பதன் நீட்டல் விகாரம் தான் வீடு. நம்ம வசிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வீடு. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளெல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக தூங்குறீங்க. அந்த மாதிரி ஒரு ஜீவசமாதி பீடத்தில் ஆன்மா எங்கே செயல்படுதோ அங்கே சிரமம் இருக்காது. அதான் ஆசிரமம். உங்களுடைய ஆன்மா செயல்படக்கூடிய இடம் வந்து ஜீவசமாதி பீடம். பட் வீடுகளில் வெளியிடங்களில் ஆன்மா செயல்படலை, மனசு தான் செயல்படுது. அங்கே மனம் செயல்படுது, ஆன்மா டம்மியாக இருக்குது. ஆன்மான்றது இறைவனோடு இருக்கக்கூடிய நித்திய பொருள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நித்திய பொருளை வெளிக்கொணர்வது தான் ஒரு குருவுடைய வேலை. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா, சத்தியத்தின் வழி ஒரு பாட்டில் வரும், சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். இது அனுபவம் கூட சொல்கிறேன். ஒரு நாள் இரவு வந்து ஐயா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது, எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு, வருஷக்கணக்கில் இப்படியே போயிட்டே இருக்குது. அவர் தெய்வம், அவர் இறைவன். நம்ம ஏதாவது ஒன்று என்னப்பா சொன்னான்னு கேட்டால் கூட நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியலேன்னு நான் நினைக்கிறேன்.
அப்போ ஐயா வந்து ஆழ்ந்த நிஷ்டையில இருக்கிறாரு. அப்படியே இப்படி கை வச்சுட்டு இருக்கிறாரு. சட்டால்னு எந்திரிச்சிட்டாரு அப்படி. நடு இரவு ஒரு கிட்டத்தட்ட வந்து எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ண போறாங்க அந்த டைம். ஒரு 11:30 இருக்கும். அப்படி பார்த்தாரு. சரி அப்படின்னா நீ போய் டீ குடிச்சிட்டு வான்னாரு. நான் என்ன சொன்னேன், அவர் போய் அப்படின்னா போய் டீ குடிச்சிட்டு வான்றாருன்னு சொல்லிட்டு, சரி ஏதோ சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு 4வது கடை மலையாளி ஒருத்தருடைய டீ கடை இருக்கும் வடபழனியில். சரி டீ சாப்பிட்லான்னு போகிறேன். அங்கே போனால் இன்னொரு நண்பரும் இருக்கார், வெளியே இருந்தார். போய் உட்காந்தோம். உட்காந்தோடனே என்ன சாமி டீயா, டீ போடணுமான்னாரு. அந்த மலையாள டீக்காரர் வந்து ஏதாவது பாட்டு பாடு சாமின்னுவார். நான் சொன்னேன் டீ போடுங்க அப்புறமா பாடுறேன். நான் போய் உட்காந்த உடனே அவர் அந்த டீ போட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக மேலே சுவிட்ச் போட போனார். அந்த எஃப்எம் சுவிட்ச் வந்து ஏதோ ஒன்று ரேடியோவோட சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிட்டார். உடனே அந்த பாட்டு ஓடுதால, செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தன்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம், சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும், தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும், ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேடத் திரிந்தாலும் திசை மாறி பறந்தாலும் கூடு ஒரு கூடு, என்னென்ன தேவைகள் ஐயாவை கேளுங்கள், அண்ணனை கேளுங்கள் வரும் அதில். என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்க. என் அண்ணன் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வளர்ந்ததெல்லாம் எங்கள் அண்ணன் வீட்டில். அப்போது என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்க அது வரும். அதில் எனக்கு தோணுது ஐயாவை கேளுங்கள். அப்போது ஐயா அப்படின்ற பொருள் நீங்கள் கேட்கும்போது அதுக்கு ஒரு விஷயம் நிகழ்த்துறாரு. அங்கே ஏதோ ஒரு பாட்டு பாடுது. அந்த பாட்டு பார்த்தா நமக்கு ஒரு மெசேஜாக இருக்குது. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். வாழ்க்கை முழுவதுமே வாழ்க்கை பயணத்தில் நம்ம போயிட்டே இருக்கும்போது எல்லா நேரமும் சமநிலையில் இருக்காது. திடீர்னு பள்ளம் வரும், திடீர்னு ஒரு துக்கம் வரும், துயரம் வரும். உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். ஞானம்ன்றது உங்களுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு. அப்போ அந்த இணைப்பு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அவர் சொல்ற சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை, அப்போ சத்தியம்னா என்ன நமக்கு அந்த நேரம் புரியல. காலங்கள் போக போக ஐயா ஜீவ சமாதி அடைஞ்சு இந்த ஆலயத்துக்கு சத்தியத்தின் சன்னதின்னு வருது. சத் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய சத்பொருள் உயிர், சித்துனா இந்த உடம்பு, அனந்தம்னா மலர்ச்சி தான் சச்சிதானந்தம். அப்போ சத்தியம்னா உயிர் வழியில் நிற்றல், அதான் சத்தியம். உங்கள் உயிரை நீங்கள் கவனிக்கிறீங்க. உங்கள் உயிரை நீங்கள் கவனிக்கும் போது இன்னொரு உயிருக்கு கெடுதி பண்ணுவீங்களா? உங்களுடைய வலி உங்களுக்கு புரியுதுன்னும் போது இன்னொருத்தருடைய வலி ஏற்படுத்துவீங்களா? இல்லை. அப்போ உங்களை நீங்கள் உணர்ற அந்த நிலைக்கு பேர் தான் தியானம். மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் த ஜேர்னி ஆஃப் யுவர் கான்ஷியஸ்னஸ் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். தியானம் என்பது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பவித்திரமான புனிதமான ஒரு அற்புதமான தெய்வீகமான உங்களை நோக்கிய உங்களின் பயணம். நீங்களே புனிதமாக இருக்கிறீங்க, நீங்களுமே தெய்வீகமாக இருக்கிறீங்க, நீங்களே ஒரு குழந்தை மாதிரி கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறீங்க. அந்த செல்ஃபை நோக்கி நீங்கள் போகக்கூடிய அந்த உள்நோக்கு பயணத்துக்கு பேர் தான் தியானம். அந்த தியானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ஐயா. அப்போது ஐயா அப்படின்றது நம்ம எங்கே கேட்டோம்னாலும் மெசேஜ் கிடைக்கும். யாருன்னா ஒருத்தவங்க வந்து திடீர்னு பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் இங்கே வழிபாடு நடக்கும்போது ஒரு பாடல் பாடுவோம். ஐயாவுக்கு நானே எழுதின ஒரு பாடல். உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா, உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா, ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா.
உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, எங்களை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா. உலகத்தின் உயிர்களெல்லாம் நன்கு உறங்கவே உறங்காமல் விழித்திருந்தாய் இதய தெய்வமே ஐயா. உலகத்தின் உயிர்களெல்லாம் நன்கு வாழவே வாழாமல் நின்றிருந்தாய் அன்பு தெய்வமே. ஒரு காலும் துயரில்லை என்று சொல்லவே ஒரு காலில் தவம் இருந்தாய் உண்மை தெய்வமே. ஒரு காலும் பயமில்லை என்று சொல்லவே ஒரு காலில் தவம் இருந்தாய் உண்மை தெய்வமே. ஒரு காலில் தவம் இருந்தாய் உண்மை தெய்வமே. உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா. ஐயா வெளியே நிற்கும் போதெல்லாம் பெரிய பெரிய சாதுக்கள், முனிவர்கள், இமயமலையிலேருந்து வரவங்க எல்லாருமே வந்து ஐயாவை வணங்கிட்டு போவாங்க. ஐயா வந்து பதில் வணக்கம்லாம் வைக்க மாட்டார், அப்படியே பார்ப்பார். அவங்க அப்படியே அவ்வளோ பணிவாக நின்று வணங்கிட்டு போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களாம் அப்படி வணங்கும் போது தான் நமக்கே ஒரு பயபக்தி வரும். ஐயா யார் என்னன்னு தெரியல. ஐயா வந்து அந்த தவத்திலேருந்து ஒரு செகண்ட் கூட மீள மாட்டார், அப்படியே இப்படி பார்ப்பார். அவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த வேட்டிலாம் இது பண்ணி விட்டுட்டு இப்படிலாம் வச்சு நெடுக்க விழுந்து வணங்குவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இமயமலையிலேருந்து, கைலாச யாத்திரையிலேருந்து, எல்லா சதுரகிரி மலை, இந்த மாதிரி மலைகள்லேருந்துலாம் நிறைய வருவாங்க. எனக்கு நாடியில் வந்தது, ஐயா பற்றி எனக்கு காட்சி கிடைச்சிது. பூமிக்கு உள்ளே வந்து பல யுகமாக தவம் பண்ணுற முனிவர்கள்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து நாடியில் சொன்னாங்கன்ற மாதிரிலாம் வரும் நிறைய. வந்து ஐயா வணங்கிட்டு போனாங்கன்னு. அப்போ அந்த வரி எழுதினேன், சாது சாது முனி தேவர் யாவரும் பணிந்திட பாங்காய் நின்றார், பாம்பினை இருபுறம் சடை என கொண்டாய், பாவம் தீர்த்தனை ஆண்டாய். அப்போ வந்து சத்சங்கம் மாதிரி நடக்கும். ராஜேந்திரன், செல்வராஜன், இது மாதிரி நிறைய பேர் எல்லாரும் வெளியே உட்காந்து ஐயா பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிற வார்த்தை வந்து ஐயா பரமசிவன், சாக்ஷாத் அந்த பரமசிவன் சொல்லுவோம். அப்போது இருக்கக்கூடிய சில அடியார்கள் ஒரு தமாஷா சொல்லுவாங்க, எப்பா நீ எப்போவாச்சும் ராத்திரிலலாம் கூடவே இருக்கிற, நீ பாரு ஐயாவுடைய சொரூபம். அதான் ஐயா வந்து அந்த செந்தழல் வடிவமாக கூட தெரியலாம், கழுத்தில் பாம்பு தெரியலாம், ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே தோணாது. எனக்கு ஐயா ஐயா தான் பிடிக்கும், ஐயா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அந்த உருவம், அந்த வடிவம், அதுலேருந்து வெளிப்படுற அந்த கருணை, அந்த அன்பு, அந்த ஒரு கேரிங், அதெல்லாம் வந்து என்னால் விவரிக்கவே முடியாது. ஒரு நாள் வந்து அந்த கதவு தகர கதவு இருந்தது. நள்ளிரவில் நான் வெளியே படுத்திருந்தேன். அந்த கதவு வழியாக, சின்ன ஓட்ட வழியாக பார்த்தேன். மனசில் நினச்சேன், ஐயாவுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன பார்க்கலாம். ஆனால் ஐயா பார்த்தா வேட்டி அந்த டவலோடு நின்றுட்டுருக்கிறாரு. நின்றுட்டுருக்கும்போது ஒரு 99-2000 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய முடி அப்படியே முன்னாடி தொங்கின்னு இருக்கு. அந்த முடியினுடைய ஒவ்வொரு அந்த முடியக்கூடிய இடம், அந்த முடியுடைய நுனி எல்லாமே பாம்பாக இருக்குது. ஸோ ஆயிரக்கணக்கான பாம்பு நெளியுது அப்படி. அதுக்கப்புறம் நான் பல வருஷம் கழித்து சிற்பக்கலை சாஸ்திரம் புத்தகம் படிக்கும்பொழுது சிவபெருமானுடைய அட்டட்ட விக்கிரக லீலைன்னு ஒரு பாமன் சுவாமி எழுதின மாதிரி 64 விக்கிரக மூர்த்திகள்னு சொல்லும்போது அதில் ஒரு 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 வடிவம் வந்து சிவபெருமானுக்கு ஃபுல்லாக பாம்பாக இருக்கும். தலையில் அவருடைய முடியே பாம்பு தான். அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான பாம்புகள் அப்படியே நெளியும். தத்துவார்த்தமாக சொல்லப்படுறது இந்த பாம்புன்றது குண்டலினின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்னுடைய கண்ணால் நான் பார்த்தேன், ஐயாவுடைய தலையிலிருந்து அப்படியே அந்த பாம்புங்கள்லாம் நெளிஞ்சது. ஒன்று ரெண்டு இல்லை, ஒவ்வொரு முடியும் ஒரு பாம்பாக இருக்குது. அதாவது ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ் வச்சுங்களேன், ஃபுல்லாக எல்லாமே வந்து பாம்பாக அப்படியே நெளியுது. அந்த மாதிரி நான் ஒரு காட்சி நல்ல இரவில் பார்த்தேன். ஸோ அதனால தான் அந்த கடைசி வரி வந்து சாது சாது முனி தேவர் யாவரும் பணிந்திட பாங்காய் நின்றாய், பாம்பினை இருபுறம் சடை என கொண்டாய், பாவம் தீர்த்தனை ஆண்டாய். அது மாதிரி இன்னொரு அனுபவம், பொதுவாக வந்து அந்த சித்து வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா ஒரு பொருளை
மறைச்சி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் மற்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அது மாதிரி ஐயா வந்து ஏதாவது ஒரு சித்து விஷயம்லாம் பண்ணாருன்னா நல்லா இருக்கு, நம்ம சொல்லலாமேன்னு தோணும். அந்த சமயம் வந்து ஐயா பார்த்துட்டு இருந்த பரந்தாமன் அப்படின்றவர், அவரை வந்து ஆ, சத்ய சாய் பாபா வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தார் சென்னைக்கு. சத்ய சாய் பாபா அவரை பார்த்த உடனே ஆ, நீ ஐயாட்டேருந்து வரேன்றதை ஒரு மறைமுகமாக சொல்லிட்டு அவருக்கு ஒரு மோதிரம் வர வச்சு கொடுத்தாரு. அந்த மோதிரம் வர வச்சு கொடுத்த உடனே அந்த மோதிரம் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார், காமிச்சார் எல்லாருக்கும். மதியம் சாப்பிடும்போது அந்த சத்ய சாய் பாபா அப்படி வர வச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை அப்படி தூக்கி அப்படி வச்சுட்டார் அவர். அவர் ஐயாவுக்கு தான் பணிவிடை செஞ்சுட்டு இருப்பார். அந்த சமயத்தில் கூட இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, அப்போ ஐயாவுடைய புள்ள நீதான்பா அப்படின்னாங்க. அவரை பார்த்து நான் சொன்னேன், ஐயாவுடைய எல்லாருமே ஐயாவுடைய புள்ள தான், மோதிரம் கொடுத்ததால் தான் இல்லை, இவர் போனதுனால மோதிரம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். நான் அதுமாதிரி சொன்னதுனால எனக்கு மதியானம் சாப்பாடு கொடுக்கல. நம்ம எப்பவுமே அதுதான், எங்கேயுமே யதார்த்தவாதி நேர் ஜென்ம விரோதி. எதாவது சொல்லும்போது நம்ம ஆகாமல் போயிடும். அவர் கோபமாக ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு. மற்றவங்களாம் மட்டும் சாப்பிட்டாங்க. ஐயா மதியம் சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாடு வெளியே வரும். அது நம்ம ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறோமோ அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது. அதுதான் அதுதான் உண்மை நோக்கி போகும்போது அது ஒரு கடினமான பாதை தான். அப்போ வந்து நான் சாப்பிடல, ஏதோ ஒரு வைராக்கியமாக இருக்கிறேன். ஒரு 3 மணிக்கோ 3:30 மணிக்கோ போனால் ஐயா வந்து வா பக்கத்தில் உட்காருனார். நான் உட்காந்தேன். என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், ஏன்னா அவர் தான் பிள்ளையாமே, போனவுடனே மோதிரம் வர வச்சு கொடுத்தாராம். இப்போ எல்லாரும் உங்கள் பிள்ளைங்க இல்லையா, எல்லாரும் உங்கள் குழந்தைங்க தானே, என் மனசில் நினைக்கிறேன். ஐயா கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரினார். நான் எந்திரிச்சா நான் உட்காந்த இடத்துல ஒரு துளசி மாலை இருக்கு. நான் உட்காந்த இடத்துல கை வைக்க சொல்கிறாரு. கை வச்சா ஒரு துளசி மாலை. அந்த இடமே ஒரு தரை மாதிரியும் இல்லை, தண்ணி மாதிரியும் இல்லை, ஏதோ ஒன்று எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஐயா வந்து போட்டுக்கோ அப்படின்னார். அந்த துளசி மாலையை நான் அணிஞ்சிக்கிட்டேன். அது வந்து ராஜேந்திர அண்ணங்கிட்ட அப்பயே நான் சொன்னேன், காமிச்சேன். அது மாதிரி சித்து வேலைன்றதை பண்ணுறது அவங்களுக்கு பெரிய விஷயம். அதெல்லாம் தாண்டினவங்க அவங்க. நம்மளை பிரமிக்க வைக்கிறது, நம்மளை வியக்க வைக்கிறது, பா என்ன நடந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் சொல்கிறதுக்காக இல்லை. எதை செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. பாக்கியராஜுடைய பாக்கியா புக்கில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில், ஆனால் நீ எதுக்கு வந்திருக்கிறியோ அதை செய். இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் டைமில் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எதை கண்டிப்பாக பண்ணணுமோ அதை பண்ணு. அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும் ஒரு கவிதையில். அந்த விதத்தில் இந்த பிறப்பின் நோக்கம் இது. ஒரு படத்தில் சொல்லவில்லை, முதல்ல யார் முதல்ல வராங்கன்னு முக்கியம் இல்லை, கடைசியில் யார் முதல்ல வராங்க அது முக்கியம். இந்த முதல் கடைசி அப்படின்றத விட அந்த முதலான பொருளை யார் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடைசின்றது இல்லாமல் போயிடும். அதுதான் அதனுடைய தத்துவம். There is no end for the realized one. So the self-realization is the ultimate aim in the path of truth. அப்போ சத்தியத்தின் பாதையில் தன்னைத்தான் உணர்தல் தான் அதுக்கான ஒரு விஷயம். அதுக்கான இடம்தான் பால்நல்லூர், அதுக்கான இடம்தான் வடபழனி. ஐயாவுடைய அருள் எல்லா லோகங்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும், எல்லா ஜீவர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கணும். அவங்க வந்து இந்த நமக்கு கிடைச்ச இந்த நற்பேறு உலகம் முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு பிரார்த்தனையாக இந்த மகா ஜீவ சமாதி தினம் அமையணும். மகா ஜீவ சமாதி தினம் அப்படின்றது ஒரு உத்தமமான ஒரு தவசியின், உத்தமமான ஒரு தெய்வத்தினுடைய, பரஞ்சோதி பாபாவுடைய மகா ஜீவ சமாதி தினத்தில் இந்த உலகத்தில் சமாதானமும் அன்பும் அமைதியும் போரற்ற ஒரு சூழ்நிலையும் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையும் பொறுப்பான அந்த மனித வளம், இயற்கை சூழலை மேம்படுத்தக்கூடிய அந்த மனித தன்மை, இது எல்லாமே வந்து தன்னை உணர்றதுனால மட்டும்தான் வரும். அதனால் அந்த தன்னை உணரக்கூடிய தன்மையை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வரமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்து இந்த மகாஜீவ சமாதி தினம் எல்லாருக்கும் ஒரு அனுகிரகமான தினமாக இருக்கணும்னு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.